எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டினுடைய மூடு நல்லா இருக்குங்காட்டி தான் இன்னைக்கு நம்ம தப்பிச்சங்க நண்பர்களே. நேற்று இறங்கிய மார்க்கெட் அதுலேயும் டிப்ல வாங்கினவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி தான். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காதபடிக்கு அப்படியே திரும்பி 117 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு சனி ஞாயிறு இது வருது, ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது வச்சு செஞ்சிருவாரோ அப்படின்ற எந்த விதமான பயம் இல்லாம நேற்று வீழ்ச்சியில் வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக 117 பாயிண்ட் பிளஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் இந்த வாரத்தில் அடித்து சொல்லுவேன், பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ சப்போர்ட்லேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகி ஏதாவது சில பங்குகள் இன்னைக்கு மேல் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன வார க்ளோசிங் ரொம்ப வீக்கான க்ளோசிங். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 நாட்கள் நல்லா தான் இருந்தது மார்க்கெட். நேற்று ஒரு நாள் மிகப்பெரிய கிராஷ். அது வேணுக்குன்னே எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் யாரோ ஒரு ஆள் கோடிய கணக்கில் சம்பாதிக்கணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கு கோடி கணக்கில் லாஸ் பண்ணணும்னு தலைவிதியில் எழுதியிருக்கும் போல. அதனால நேற்று யாரும் எதிர்பாராத ஒரு சரிவு. ஆனால் எப்படி பார்த்தாலும் நானெல்லாம் அடித்து சொல்லுவேன், பல பேர்த்துக்கு போர்ட்ஃபோலியோ சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒன்றா நஷ்டத்தை குறைச்சிருக்கும், இல்லைன்னா லாபத்திலேயே வெளியே வரக்கூடிய ரெக்கவரி வாரமாகத்தான் போன வாரத்தில் கண்டிப்பாக அமைஞ்சு வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூண்டாய் மோட்டார் அப்படின்ற பங்கெல்லாம் இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் 2000 ரூபாய்களில் இருந்து சமீபத்திய ஒரு மாசத்த லோன்னு பார்த்தா 2000 ரூபாய்கள். அந்த 2000 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 2300 டச் பண்ணியிருக்கான். ஆல்மோஸ்ட் 10% என்பது தன்னுடைய உச்சத்தை தொற்றுக்கு இந்த வாரத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் இது இன்னொரு நியூஸ் என்னன்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹூண்டாய் ஒரு செக்டர் லீடரா அப்படின்னு பார்க்கும்பொழுது மாருதி ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி என்பது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்என்டம் என்பது பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 17,000 கோடி லாபம் பண்றாங்க. ஆனால் ஹூண்டாயினுடைய மோட்டர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஹூண்டாய் மோட்டர் அப்படின்றதுனுடைய கார் விற்பனை எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா 5,683 கோடி தான். ஸோ இது செக்டர் லீடர் என்பது கிடையாது. ஆனாலும் இந்த பங்கு தற்போதைக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, லோ லெவல்ல இருந்து ஒரு 10-11% பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. மாருதி செக்டர் லீடர் அவங்களுமே ஒரு சிறிய அளவில் தான் ரெக்கவரி என்பது ஆயிருக்காங்க. இந்த வகையில் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எவ்வளவு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்களெல்லாம் ட்ரெயிலிங் 12 months 85,000 கோடி 28,000 கோடின்னு கணக்கு காட்டுறாங்க. அப்படின்னா இனிமேல் எந்த லீடர் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் சமீபத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னா, 300 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 380 அதுவுமே மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ நான் என்ன ஆசைப்படுறேன்னா, எப்போவுமே செக்டர் லீடர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் பார்க்க முடியும். நம்ம போய் ஸ்க்ரீன் வெப்சைட்டில் நான் போய் பார்க்குறேன், அதில் P&Lனு பார்க்கும்பொழுது 85,000 கோடின்னு இருக்கு. மாருதி தான் ஒரு எல்கேஜி குழந்தைய கேட்டால் கூட தெரியும், யாருப்பா பேசஞ்சர் வெஹிக்கிளில் செக்டர் லீடர் அப்படின்னு கேட்டால் மாருதிம்பாங்க. ஆனால் அவங்களது ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானம் 14,932 காமிக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ டாடா மோட்டர்னுடைய ஏர்முகம் பழையபடி இந்த பங்கு தனியாகவே ஒரு 1000 ரூபாய் நோக்கியெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா செக்டர் லீடருக்கு உண்டான மரியாதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த தெர்மேக்ஸ் செக்டர் லீடரா, அந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 5%. நம்ம கூட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோமே, பல பேர்த்துக்கு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு பல பங்குகள். ஸோ இது 2,600 ரூபாயில் இருந்தவன் இப்போ 3,151 கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் தொற்றுக்கா. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இந்த தெர்மேக்ஸ் இருக்கக்கூடிய செக்டர்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பாய்லர்ஸு ஹீட்டர்ஸு அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்குது. இந்த செக்டருக்கு போட்டியாக இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் போன்றதெல்லாம் இருந்தாலும் அவங்க ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இவங்க பண்ணக்கூடிய லாபம் ஒரு வருஷத்துக்கு 814 கோடி, தெர்மேக்ஸ் பண்ணக்கூடிய லாபம் என்பது 681 கோடி. இது கிட்ட அப்படி பார்த்தா எல்என்டி கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவன் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்என்டி. ஸோ தெர்மேக்ஸ் ஒரு செக்டர் லீடர் அப்படின்றது நம்ம சொல்ல முடியலை அப்படின்னாலும், ஏன்னா இந்த இடத்துலலாம் லீடிங் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த 3 வருடங்களில் செய்த சாதனை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் 2025 ஒரு சாதனை கிடையாது, ஒரு கும்பா குட்டி சாதனை கூட பண்ணல. 3000 ரேஞ்சிலிருந்து ஒரு 4,000 ரூபாயாக
ஒரு ரவுண்டு போனது தான் அதனுடைய சாதனையாக இருக்குது. இப்போ இன்னும் இந்த வருஷத்தில் எந்த விதமான பெரிய ரவுண்டும் போகல. பட் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப 2022, 2023, 24லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை 6000 வரைக்கும்லாம் போயிருக்கான். பட் 2025ல் ஒரு 3000லிருந்து 3750 ஒரு ரவுண்டு. இப்போ மறுபடியும் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தெர்மேக்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும்? இந்த ஆட்டோ செக்டர் பற்றி பேசும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சமீபத்தில் பெரிய பெரிய டீல்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று படிச்சிருந்தாங்க. இப்போ கூட கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸோட அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை ரெனியூ பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் அவன் என்னைய டாடா பிர்லா ரேஞ்சுக்கு வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த காலத்தில் பேசுவாங்க. இப்போ பெருசாக பேசுறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அது ஒரு குறிப்பிட்ட சேனலுக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு செக்டர் லீடரா அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து ஆதித்யா பிர்லா குரூப்னுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. இந்த சிமெண்ட் செக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு வருஷத்துக்கு 9476 கோடி அவங்களுடைய லாபம். அல்ட்ராடெக் சிமெண்ட்டுமே இவங்களு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் 50% மேலே வச்சிருக்காங்க, 56% மேலே வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய லாபம் என்னன்னு போய் பார்த்தா இது 7663 கோடி. பாருங்க, ரெண்டு பேருமே தூண்கள். ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் தான். அதானி குரூப் கூட இன்னும் இந்த அளவுக்கு வர முடியல அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாட்டில் எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் அங்கே நின்று பேசக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா இந்த பிர்லா குரூப் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுக்கிட்டு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. இனி இந்த செல்லக்குட்டி மேலே போக போகுதா அல்லது கீழே போக போகுதா அப்படின்றது தெரியல. பட் இதனுடைய வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆட பாவிங்களா, யார் எப்போ கும்பா பாட்டு பாடுவாங்கன்னே தெரியாது நண்பர்களே. இந்த அப்பல்லோ டயர் அப்படின்றது எம்ஆர்எஃப் தான் நம்பர் 1 இருக்கு அந்த செக்டரில். ஆனாலும் இதுவும் டாப் 3க்குள்ளே வரக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த அப்பல்லோ டயர். ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு இது நீ என்ன செய்யும் அப்படின்றது தற்போதைக்கு தெரியல. கரெக்டாக போன வருஷத்தினுடைய ஆகஸ்ட் விலையில் என்ன இருந்ததோ அதே விலையில் இப்போ வந்து விழுந்திருக்கான். இனி ஸ்மார்ட் மணி கான்செப்டினுடைய பல பேர் வந்து என்ன யோசிச்சு பார்ப்பாங்க, சரி போன வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் சீப்பாக கிடைச்சிருக்குன்னு சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன யோசிச்சு பார்ப்பாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கினா தான் என்ன, அல்லது 2025 லோக்கே வந்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸும் இருக்க தான் செய்வாங்க. ஆக மொத்தம் ரொம்பவும் வாலட்டிலிட்டியான பங்கு. போன குவார்ட்டரில் 471 கோடின்னு ரிப்போர்ட் பண்ண பங்கு எந்த சப்போர்ட்லேருந்து பிக்கப் ஆவான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆக மொத்தம் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களே குழப்பி விட்ட ஒரு பங்காக தற்போதைக்கு இந்த அப்பல்லோ டயர்ஸ் அப்படின்றது இருக்கு. இன்றைய தேதியில் சமீபத்தில் லோ லெவல்லேருந்து பிக்கப் ஆன பங்குகள்னு பார்த்தா இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவன் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ அந்த சைக்காலஜிக்கல் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் டபக்குன்னு தன்னுடைய பழைய ஹைக்கு வந்துட்டான். சில பங்குகள் வந்து இந்த சீமென்ஸ் போன்ற பங்குகள்லாம் நட்ட நடுவால் இருந்துட்டே அவன் வந்து சமீபத்தினுடைய ஹைக்கு திரும்பி வந்திருக்கான். அப்படி வந்து இன்னைக்கு சில செய்திகள் என்பது இருக்கு. அந்த வகையில் இந்த அப்பல்லோ டயர்ஸினுடைய தகவல் என்னாகும் அப்படின்றது, இந்த பங்கினுடைய விலை அடுத்த கட்டமாக எந்த பக்கம் நகருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வாரங்கள் ஆகும்னு தெரியல. ப்ராபப்ளி மார்ச்சினுடைய கடைசியில் எடுத்து பார்த்தா தெரியுமா அப்படின்றதான் இன்றைய கேள்வியாக இருக்குது. ஆனால் எந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸுமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆக மொத்தம் 3 மாதம் கழித்து பார்க்குறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ 3 மாதங்கள் கழித்து பார்க்கும்பொழுது இந்த அப்பல்லோ டயர் பங்கின் விலை எப்படி இருக்கும், இது வந்து செக்டர் லீடரில் 3வது இடத்துல இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆயில் இந்தியா ஷேரினுடைய விலை சமீபத்தில் எவ்வளவு மூவ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் தன்னுடைய லோலிருந்து ரெக்கவரி ஆகி ஹை போயிட்டு மறுபடி லோ போயிட்டு மறுபடி தற்போது ஹை வந்திருக்கான். அதாவது இது மாதிரியான பங்குகளில் வந்து டிவிடெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பேங்க்கில் வந்து ஒரு 8% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு 8% பக்கம் வட்டி கிடைக்குதுன்னா அப்போ அந்த விலை வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த டிவிடெண்டுக்காகவே பல பேர் உள்ள என்ட்ராகக்கூடிய, அதாவது சில பேர்த்து இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன், யாராவது ஒருத்தர் உச்சியில் வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆவரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து 2 days மூவிங் ஆவரேஜில் பண்ணணும்னு நினைப்பாங்க.
சில பேர் ஒரு 40% அல்லது ஒரு 60% இறங்குச்சுன்னா பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் வித்தியாசமா என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல எவ்வளோ வட்டி கிடைக்கி, ஒரு 7-8% கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் கணக்கு போடுறாருன்னு வச்சுங்க. சரி, பொதுத்துறை வங்கிகளில் எப்படியும் திவால் ஆகாது, எப்படியும் லாபம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு வச்சுங்க. அப்போ அவன் மேலே இருக்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 2-3 இருக்குன்னு வச்சுங்க. விலை சரியும் பொழுது அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 6-7 இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அதுவும் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். சில பேர் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுப்பாங்க, சில பேர் 52 வீக் லோல் எடுப்பாங்க, சில பேர் 60-80% கணக்கில் எடுப்பாங்க. ஆனால் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுவும் ஒரு ஆவரேஜ் மெத்தட். கவர்மெண்ட்டினுடைய பேங்க் எஃப்டி கேட் பக்கத்தில் ஏதாவது ஒரு பங்கு தொடர்ந்து டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி 4-5 வருஷத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து எடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் மெதுவாக சின்னதாக ஏறி திடீர்னு ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணி காட்டுறான் சில வருடங்களில். அதில் பாருங்க, ஒரு நண்பர் கேட்குறாப்புல ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னென்னா, அதெல்லாம் பெரிய ஆளு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பண்ணுறது தான் பெரும்பாலும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். சப்போர்ட்டில் தூக்கி பணத்தை போட்டுட்டு அவன் பாட்டு கம்முன்னு கோந்துருப்பான். சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் வேற பங்கு ஏதாவது சப்போர்ட்டில் இது வந்து விழுந்திருக்கான்னு பார்த்து அதில் உண்டே பணம் போடுவான். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற ஏதாவது ஒரு பங்கில் போடுவான். ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷேரினுடைய விலையில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேர் ஓகே, ஃபண்டமெண்டல் எல்லாம் ஓகே, அவங்களுடைய ஸ்க்ரீனரில் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கு விலை வந்து ஒரு நல்ல விலையாக கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை கிரியேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல், அது 52 வீக் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் லெவலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது மேலேருந்து ஒரு 20-40% கரெக்ஷன் ஆகிற லெவலாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று கண்டுபிடிப்பான். அதை நம்மளால் சொல்ல முடியாது எப்படி கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சப்போர்ட்டுகளில் பணத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு ஷேர் திடீர்னு எகிரிடும். ஒன்றும் இல்லை, ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற ஷேர் இப்போ நீங்கள் உச்சத்தில் பார்க்குறீங்க. ஆனால் இந்த பங்கினுடைய விலையெல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது 3000 ரூபாயிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த லெவல்லாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பான். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லி இந்த இடத்துல கூட எவனாவது வந்து கீழே பணம் போட்டிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட் ஜோன்லேயும் பணத்தை போட்டு உட்காந்துருக்கிறது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதெல்லாம் ரீட்டைலர் ட்ரேடர் என்பது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் போடுறத வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறது தான் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டானது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன், அவங்க கேரியரில் போயிட்டு கேரியரா அந்த அவங்க மேலே மேனேஜர் அல்லது வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதா நம்மளுக்கு ஒட்டும். மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல் இதாக எடுத்து ஒவ்வொரு பெரிய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு சத்தியமாக ஒரு கட்டத்தில் பணம் பத்தாது. அதில் ஒரு நண்பர் லக்ஷ்மி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏதாவது கான்ஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் என்பது மாறவே கூடாது, தொடர்ந்து டிவிடெண்ட் வர்ற மாதிரி ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் ரிஸ்க் என்பது ஷேர்னுடைய ப்ரைஸுக்கு மட்டுமே இல்லை, டிவிடெண்ட் ரிஸ்க் இருக்கு. டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து போன வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான், இந்த வருஷம் திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அல்லது கொஞ்சோண்டு குறைச்சாலும் குறைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, பிஜின்னு விட்டுன்னு ஒரு ஷேர் வச்சிருக்கேன். அதில் போயிட்டு நான் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசுகிறேன். ஏங்க இந்த மாதிரி 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயா நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களா? ஷேரினுடைய விலையே ஏற மாட்டேங்குது. அல்லது கடைசிக்கு நீங்கள் 12 ரூபாயை விட்டாவது நீங்கள் குறைச்சிடக்கூடாது, கடைசிக்கு நீங்கள் 12 ரூபா தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் அவங்க கிளியராக சொல்கிறாங்க, நோ கமெண்ட்ஸ் ஆன் தட் அப்படின்றாங்க. அதை பற்றி நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஷேரினுடைய ப்ரைஸ் எப்படி ரொம்ப ரிஸ்க்கோ அதே மாதிரி டிவிடெண்டுக்கும் இங்கெல்லாம் எந்த விதமான முக்கியமான தகவலும் கிடையாது. ஓம்மா டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம், அப்படியே ஸ்டாப் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். நம்ம சங்கரன் கோவிலேருந்து ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு ஒரு ஷேர் வச்சுருக்கேங்க, அவன் ஏறவே மாட்டேன்றான். அந்த கம்பெனிக்கு ஒரு போனை போட்டு, ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா, எப்போ சார் கடையை திறப்பீங்க அப்படின்ற மாதிரி, என்ன உங்கள் கம்பெனி என்னதான் ஆகுன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றார். நானே இப்போ தான் நான் வச்சுருக்கிற கம்பெனிக்கு கேட்டு பார்த்து பண்ணு வாங்கி வந்திருக்கேன்.
நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கேட்டாதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு முதலீட்டாளர். ஸோ அப்ப நீங்க வந்து எப்ப இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் பண்றாங்க, அதுக்கு என்ன ஃபோன் நம்பர் லிங்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அது அந்த அறிவிப்புலயே வரும். அந்த நம்பரை டயல் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்க கேளுங்க. அடடா, ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, தெரிஞ்ச கம்பெனிங்க, நான் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ்க்காக அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருக்கேன், இந்த ட்ரீம் ஃபோக்ஸ்ன்றது 50% மேலேருந்து சரிஞ்சு கிடக்குது, அதில் நான் போனேன், ஆனால் கடைசியில் பார்த்தா என் பணம் வந்து கும்பா பாடிடுச்சு அப்படின்றார். ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இந்த பல கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து அவங்க வாழணும், சர்வைவல் அப்படின்றதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அஜெண்டா. அந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அங்கே வேலை செய்கிற எல்லா சிஇஓ முதல் கொண்டு எல்லாத்துக்கும் சம்பளம் வரணும். ஷேர் மார்க்கெட்டில் பாவம் இந்த ஷேரை வாங்கி வச்சவங்கலாம் கீழே இருக்கு, அதனால ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்க வேண்டாம், அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு சம்பளம் வாங்க வேண்டாம் மேலே வர்ற வரைக்கும் அப்படின்லாம் யாரும் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் என்பது கிடையாது. ஃபஸ்ட்டு சர்வைவல், அந்த கம்பெனி இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கான்செப்டில் போனீங்கனாலும் சரி, டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு போகிறீங்க, டிவிடெண்ட் கொடுக்குறது நிப்பாட்டிட்டான்னா வெளியே வந்துடணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுது, நிறைய லான்ச் வச்சிருக்கு, அதனால் நான் அதை போய் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவன் எங்கே லான்ச்சுக்கு இது க்ளோஸ் பண்ணிட்டானா, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. 300 கோடி இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து குறையும் பொழுதே அதெல்லாம் உஷாராயிடணும். நேத்தே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை கூட படிச்சிருந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. IRED அப்படின்ற பங்கு வந்து இத்தனைக்கு அது லாபம் செய்யக்கூடிய பங்கு தான், அதுலேயே இன்னும் 52% லாஸ்ல இன்னும் 1.5 வருஷமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ரிஸ்க் என்பது வெரி ஹியூஜ் ரிஸ்க். இத்தனைக்கு அவன் பாருங்க 585 கோடி லாபம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் மார்க்கெட்டில் அவனை ஏற்றி விடுறதுக்கு மனசு இல்லை. கேட்டால் வேல்யூவேஷன் சரியில்லைம்பாங்க. வேல்யூவேஷன் சரியில்லைன்னா அப்புறம் நீ என்னத்துக்கு முதல்ல அவனை கொண்டு போய் 300 ரூபா வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்ச? அப்போ உனக்கு வேல்யூவேஷன் இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? ஸோ மார்க்கெட்டில் போய் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. லாபம் வர்ற வரைக்கும் ஜாலியாக இருக்கும். ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த லாக்லேருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வர்றோம் அப்படின்றதான் முக்கியம். அதனால தான் நான் எவ்வளவு பெரிய விவாத மேடையில் போய் உட்கார்ந்தாலும் அடித்து பேசுவேன். நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு ஒரு ரீட்டைலர் வர்றாருன்னா, ஒன்றா டிவிடெண்டாக கொடுக்கக்கூடிய பங்காக இருக்கணும், இல்லைன்னா அது ஏறக்கூடிய பங்காக இருக்கணும், அல்லது டிவிடெண்ட் மட்டுமே கொடுத்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அரிசி தண்ணியில் ஊற வச்சு நினச்சி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டு வந்தானா அதுலேயும் பிரயோஜனமே இல்லை. டிவிடெண்டும் கொடுக்குற பங்காக இருக்கணும், வளர்ச்சி அடையக்கூடிய பங்காகவும் இருக்கணும். இந்த ஐடிசியே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அது என்னடான்னா மார்க்கெட்டில் பூமிங் பீரியட், 100 ரூபா பங்குகள்லாம் 1000 ரூபா போன காலத்திலேயே இது 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 327 இருக்கு. இதே நீங்கள் கோல் இண்டியா அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்ப்போம், அதுவும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அவன் பாருங்க என்ன வேலை பார்த்துருக்கான்னு, 100 ரூபாயிலிருந்து இதுவும் 500 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே 300 ரூபா போயிட்டு அப்புறம் மறுபடியும் போன வாரங்களெல்லாம் மறுபடியும் 450 வரைக்கும்லாம் போயிருக்கான். ஸோ ஷேர் ப்ரைஸ் நம்மளுக்கு உதவி செய்யலினா நம்ம எத்தனை வருஷம் அதில் உள்ள லாக் ஆகி வந்திருப்போன்னு தெரியாது. சரி, லாக் ஆகி உட்காந்தா பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் பெண்டிங் வச்சு திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட்டில் ஏற்றி விடுறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. 10 வருஷம் கழிச்சு கூட ஏற்றி விடுவான், யாருக்கு தெரியும். பட் அது வரைக்கும் ஏதாவது டிவிடெண்டாவது வரணும்ல. இதில் இன்னைக்கு நான் ஒரு 2 ஷேர்கள் பார்த்துட்டு இருந்தேன். HSCL BASF அப்படின்னு ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்னு ஒன்று, பேசப் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பேசப் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் ரிலேட்டடாக தான். பட் கெமிக்கல்லையே பல்வேறு செக்டர்கள் இருக்குல்ல, அந்த வகையில் பார்க்கும்போது பேசப் இந்தியா அவங்களுடைய செக்டரில் பெரிய ஆள் கிடையாது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒரு வருஷத்துக்கு 2300 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வருஷத்துக்கு 400 கோடி அப்படின்றதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 52 வீக் லோனில் பேசப் இருக்குது. பிடிலைட் என்பது கொஞ்சம் கௌரவமாக ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ இது போன்று இருக்கிறதுனால இந்த பேசப் இந்தியா வந்து போன வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3500 to 5000 வந்தா, இனி இந்த வருஷம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே மாதிரி இந்த HSCL அப்படின்ற பங்கு போன வருஷத்தில் பெருசாகவும் சாதிக்கல. அதே சமயம் யார் மனசையும் அவன் கஷ்டப்படுத்தல. அவன் வந்து ஒரு மாதிரி போன வருஷத்தினுடைய உச்சிக்கு பக்கத்திலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இது போன்ற பங்குகள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு டாடா மோட்டருடைய தகவல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக இருக்குது. நன்றி, வணக்கம்.